ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல நம்ம ஒரு டெக்ஸ்டுக்கு இது போல ஒரு 3D ஃப்ளை டவுன் எஃபெக்ட் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், டெக்ஸ்ட் நான் ஒரு டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டெக்ஸ்ட் டூல் எடுக்கிறேன். எடுத்துட்டு நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டேன். இது ஜஸ்ட் நான் சென்டர் அலைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு அலைன் பேனல் ஓபன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் இது சென்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் வந்து சென்டரா வந்துருச்சு. அடுத்து எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அனிமேஷன் அண்ட் ப்ரீசெட்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும். இதை நான் ட்ராப் டவுன் பண்ணிக்கிறேன். இதை நான் ட்ராப் டவுன் பண்ணிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் ட்ராப் டவுன் பண்ணிக்கிறேன். இதுல பார்த்தீங்க அப்படின்னா 3D டெக்ஸ்ட் அப்படின்ற விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 3D ஃப்ளை டவுன் பிஹைண்ட் கேமரா அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும். இதை அப்படியே செலக்ட் பண்ணி அப்படியே டிராக் பண்ணி இந்த டெக்ஸ்ட் லேயருக்கு நம்ம டிராப் பண்ணணும். இப்படி அப்ளை பண்ணி அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு 3D ஃப்ளை டவுன் எஃபெக்ட் அப்ளை ஆயிருக்கும். அடுத்து இந்த எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்த்தலாம். ப்ரிவியூ பண்றதுக்கு ஸோ இந்த இடத்துல ப்ரிவியூ பேனல் இருக்கும். ஸோ இந்த ப்ரிவியூ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல சென்டர் பட்டன், அதாவது இந்த இடத்துல பிளே பட்டனை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ இதுதான் வந்து 3D ஃப்ளை டவுன் எஃபெக்ட். ஓகே, இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கைஸ், இந்த எஃபெக்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, நம்ம ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த டெக்ஸ்ட்டை டிராப் டவுன் பண்ணணும். டிராப் டவுன் பண்ணிட்டு ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம மறுபடியும் டிராப் டவுன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருக்கிற கீ ஃப்ரேமை நம்ம டிஸ்டன்ஸை நம்ம குறைக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம இன்னும் ஷார்ட்கட்டா நம்ம இந்த கீ ஃப்ரேம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லேயரை நான் கிளிக் பண்ணிட்டு நம்ம கீபோர்ட்ல இருக்க யூ நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீ ஃப்ரேம் எங்க இருக்கோ அது கரெக்டா ஓப்பன் ஆகும். அடுத்து இந்த கீ ஃப்ரேமினுடைய டிஸ்டன்ஸை நம்ம இப்படி குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நமக்கு இதாகும். கைஸ், இப்போ பாத்தீங்க அப்படின்னா கீ ஃப்ரேம் நமக்கு இங்க முடியுது. இது தேவையில்லாத ஸ்பேஸ். இதை நம்ம ட்ரிம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல எடுத்து வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இப்போதைக்கு நான் கண்ட்ரோல் செட் கொடுத்தேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டைம் இண்டிகேட்டரை நமக்கு தேவையான இடத்துல எங்க முடியுதோ நம்ம அந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம கீபோர்ட்ல இருக்க என் அப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா நமக்கு இந்த இடத்துல ட்ரிம் ஆயிடும். கைஸ், இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெக்ஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியா 3D ஃப்ளை டவுன் எஃபெக்ட்டை நம்ம கொண்டு வந்துட்டோம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.